நமஸ்காரம். சத்குரு ஆப் மூலியமா கைடட் ஷாம்புவில எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மொபைல்ல இருக்கிற Play Storeஅ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுல டாப் சர்ச் பார்ல சத்குரு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சர்ச் குடுக்கலாம். குடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப் இருக்கு பார்த்தீங்களா? சத்குரு யோகா அண்ட் மெடிடேஷன் இருக்கு பாருங்க. ஸோ இத டச் பண்ணி நம்ம இத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சத்குரு ஆப்பு இன்ஸ்டால் ஆன உடனே நம்ம மொபைல்ல இந்த மாரி ஒரு ஹோம் ஸ்க்ரீன்ல வந்துரும். இப்போ நம்ம இந்த சத்குரு ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லாங்குவேஜ் மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம். இப்போ இது டிஃபால்ட்டா இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ நம்ம தமிழ் மாத்திக்கணும் அப்படின்னா, டாப் ரைட் சைட்ல சேஞ்ச் லாங்குவேஜ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத டச் பண்ணி, இதுல வந்து நம்ம தமிழ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே தமிழ்ல வந்துரும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, தொடங்குங்கள் அப்படின்னு இருக்கும். இல்லன்னா அது கீழ வந்து ஏற்கனவே பயனராக உள்ளீர்களா? லாகின் அப்படின்னு சொல்லி இருக்கும். நாம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 2வது ஆப்ஷன் இந்த ஏற்கனவே பயனராக உள்ளீர்களா? லாகின்ங்கிறத டச் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இதுல வந்து நம்ம லாகின் பண்ண சொல்லும். நம்ம 2 விதமா லாகின் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து இந்த மொபைல் நம்பர் மேல கேட்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம மொபைல் நம்பர் டைப் பண்ணி தொடர்கன்னு குடுத்தீங்கன்னா, நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் மூலம் லாகின் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம டச் பண்ணி நம்ம மெயில் ஐடி மூலியமா கூட லாகின் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க மொபைல் நம்பரோ, இல்ல மெயில் ஐடி மூலியமாவோ லாகின் பண்ணும்போது, நாம ஈஷா யோகா வகுப்பு பண்ணம்போது, என்ன மொபைல் நம்பர் குடுத்துருந்தோமோ, இல்ல என்ன மெயில் ஐடி குடுத்துருந்தோமோ, அத மூலியமா தான் நம்ம லாகின் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கூகிள் மூலம் லாகின் செய்யங்கிறதுக்கு பார்த்தீங்களா? அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என் மொபைல்ல சைன் இன் ஆயிருக்கிற எல்லா மெயில் ஐடியும் காமிக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஈஷா யோகா வகுப்பு பண்ணம்போது என்ன மெயில் ஐடி குடுத்துருந்தேனோ, அந்த மெயில் ஐடிய நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன அலோ பண்றீங்களான்னு கேட்கும். நம்ம அலோ குடுத்துக்கலாம். அலோ குடுத்த உடனே நமக்கு டைரக்ட்டா இந்த பேஜ் ஆனது லாகின் ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல யோகா அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ண உடனே டாப்ல வந்து சாதனா அப்படின்னு சொல்லி இருக்கும். அத நம்ம டச் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்ல எல்லா சாதனாவும் இருக்கும். இதுல அப்படியே நம்ம கீழ வந்தோம் அப்படின்னா, வழிகாட்டுதலுடன் ஷாம்பிவி கிரியா மண்டலா அப்படின்னு சொல்லி இருக்கும். இத நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ண உடனே நமக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வரும். உங்கள் பயிற்சியை தொடருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோமோ, இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றதுனால இன்னைய டேட் இருக்கு. என்னைக்கு இந்த 40 நாள் மண்டலா முடியப்போது, அந்த டேட்டும் கீழ இதுல இருக்குது. கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா, மண்டலாவை தொடர்ந்து செய்யுங்கள் அப்படின்னு இருக்கும். அத நம்ம டச் பண்ணிக்கலாம். உங்களது காலை பயிற்சிக்காக ஒரு நேரத்தை செட் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ மார்னிங் பிராக்டிஸுக்கான நம்ம டைமிங் செட் பண்ணிக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு காலையில ஒரு 7:30க்கு பண்ண போறேன் பயிற்சி அப்படின்னா, 7:30 ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத டைமிங்க சேஞ்ச் பண்ணிட்டு, நேரத்தை செட் செய்யுங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா? அத டச் பண்ணோனே இது 7:30 ஏஎம் அப்படின்னு மாறிக்கும். ஒன்ஸ் நமக்கு என்ன டைமிங் அ மாத்துறோமோ, அந்த டைமிங் மாத்திட்டு கீழ தொடரன்னு இருக்கும். அத நம்ம டச் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களது மாலை பயிற்சிக்காக ஒரு நேரத்தை செட் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்ம ஈவினிங் வந்து எந்த டைம்ல பிராக்டிஸ் பண்ண போறோமோ, அந்த டைமிங் நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் 6:30ன்னு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நேரத்தை செட் செய்யுங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா? அத நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஈவினிங் டைமிங்கும் செட் பண்ணியாச்சு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மண்டலாவை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அத நம்ம டச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இதில வந்து ரிமைண்டரும் நம்ம செட் பண்ணோம்னா செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம செட்டிங்ஸு டச் பண்ணி, நம்ம அதுக்கு வந்து பெர்மிஷன் குடுத்துக்கலாம். பெர்மிஷன் குடுத்துட்டோம்னா,
நம்ம சத்குரு ஆப்லேயே வந்து நம்ம கைடட் ஷாம்புக்கு தேவையான அலாரம், ரிமைண்டர் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதுக்கு பர்மிஷன் குடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா வந்து இந்த ஷாம்பவி மகாமுத்ரா கிரியாவ குள்ளார வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம இந்த மாரி எல்லாமே நம்ம செட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணாலே டைரக்ட்டா நம்ம இந்த பேஜுக்குள்ளார வந்துருவோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல காலை டைமிங்கு, மாலை பயிற்சி டைமிங் எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க சப்போஸ் டைமிங் மாத்திக்கணும் அப்டின்னா கூட மாத்திக்கலாம். இல்ல நீங்க எப்ப விருப்பமா இருக்கீங்களோ, அப்ப கூட வந்து டைரக்ட்டா வந்து இந்த பயிற்சியை தொடங்குங்கள் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, டைரக்ட்டா நமக்கு உள்ளாரையும் போயிடும். இப்ப நான் உதாரணத்துக்கு பயிற்சியை தொடங்குங்கள்ங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு 2 காமிக்கும். வழிகாட்டுதலுடன் பயிற்சியை தொடங்குங்கள். நான் சுயமாக பயிற்சி செய்து முடித்தேன் அப்படின்னு காமிக்கும். இந்த 40 டேஸ் மண்டாலாவ பொறுத்தவரைக்கும் 2 வேளை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணுவோம். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சத்குரு ஆப் மூலியமா நம்ம கைடட் ஷாம்பவில கலந்துக்கலாம். இன்னொரு வேளை பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, நாமளே ஓனா பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த 2 காமிக்குது. நீங்க காலையில கைடட் ஷாம்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா, சாயங்காலம் நீங்க ஓனா பண்ணிக்கணும். இல்ல காலையில நீங்க ஓனா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து நீங்க இந்த கைடட் ஷாம்புவே நீங்க கலந்துக்க முடியும். ஸோ இதுதான் கேட்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த வழிகாட்டுதலுடன் பயிற்சியை தொடங்குங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா? அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த டிஎன்டி மோட எனேபிள் செய்யணுங்கிற மாரி சொல்லுது. ஏன்னா, நம்ம கைடட் ஷாம்பவி அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு காலோ, மெசேஜஸோ இல்ல நோட்டிஃபிகேஷனோ ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா, நமக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். அதுக்காக வந்து நம்ம டிஎன்டி மோட எனேபிள் பண்ணிக்கணும். அது எப்படி எனேபிள் பண்ணணும்னா, டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் டிஎன்டி. ஸோ இத நம்ம வந்து ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த காலு, எஸ்எம்எஸ் எது வந்தாலுமே நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால நம்ம அத எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணிட்ட பிறகு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்டி மோடை எனேபிள் செய்தேன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா நமக்கு கைடட் ஷாம்பவி ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் அத வந்து பிரஸ் பண்றேன். असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. ஒன்ஸ் நீங்க பயிற்சிய முழுமையா அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுவே என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டடு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துரும். நீங்க ஏதாவது ஒரு டைமிங் மாத்தணும், இல்ல அப்படின்னா, டாப் ரைட் சைட்ல ஒரு 3 கோடு படுக்க போட்டிருக்கு பார்த்தீங்களா? அத டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணீங்கன்னா, அந்த ரிமைண்டர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அத நம்ம டச் பண்ணிட்டு, நம்ம அந்த காலை பயிற்சி, மாலை பயிற்சியில இந்த டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம். இப்ப தியானத்திற்கு முன்பு நினைவுபடுத்தணும்னு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ரிமைண்டர் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ரிமைண்டர வந்து நம்ம செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகம் கேட்கப்படும் கேள்விகள் இருக்கும். அத டச் பண்ணோம்னா, இதில ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். இந்த கைடட் ஷாம்பவி பத்தின எல்லா கேள்வி பதில்களும் இருக்கும். இந்த கேள்விய நீங்க டச் பண்ணீங்கன்னா, அது கீழ அந்த ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் அந்த கேள்விய டச் பண்ணி அதோட ஆன்ஸர நீங்க பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு, பேக் இருக்கு பார்த்தீங்களா? டாப் லெஃப்ட் சைட்ல. அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, பேக் வந்துரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம இவ்ளோ ப்ராசஸ் பண்ற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க போய் கைடட் ஷாம்பு அட்டெண்ட் பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க சத்குரு ஆப்குள்ளார போயிட்டு, யோகா போயிட்டு, சாதனாக்குள்ள போயிட்டு, அப்படியே கீழ வந்தோம்னா, இந்த வழிகாட்டலுடன் ஷாம்பவி கிரியா அத டச் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா நமக்கு இந்த பேஜ் வந்துரும். இதிலேயே நீங்க வந்து பயிற்சியை தொடங்குங்கள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்க வழிகாட்டுதலுடன் பயிற்சியை செய்யணும்னா, மேல இருக்க பட்டன டச் பண்ணிக்கோங்க. ஈவினிங் பயிற்சி முடிச்சுட்டீங்க நீங்க ஓனா அப்படின்னா, இங்க கீழ இருக்கு பார்த்தீங்களா? நான் சுயமாக பயிற்சி முடித்தேன். அத டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பயிற்சி நிறைவுற்றது மேல நமக்கு வந்துரும். முகப்பு பக்கத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னு வரும். அத டச் பண்ணீங்கன்னா, நமக்கு இந்த ஷாம்பவி பேஜுக்குள்ளார வந்துரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வேள நாம வந்து ஓனா பண்ணிக்கணும். இன்னொரு வேள இந்த கைடட் ஷாம்பவிய இந்த சத்குரு ஆப் மூலியமா நம்ம பண்ணிக்கலாம். நமஸ்காரம்.